வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா 17ஆந்தேதி ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஆடி மாதம் பிறந்தவொன்னே என்ன பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு விசேஷம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தான் நாங்கள் எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வருஷ பிறப்பு அன்றைக்கி நாங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே இருப்போம், கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இந்த வருஷம் கொஞ்சம் தவறிடுச்சு, அதனால் போக முடியல. அதனால் என்ன பண்ணோன்னா, நேற்று ஆடி பிறந்தனால ஆடி மாதத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சந்தோஷம். போகும்போதே பார்த்தீங்கன்னா வழியிலே பார்த்தீங்கன்னா வாசலில் அம்மனுக்கு கூழ் ஊற்றிட்டு இருந்தாங்க. ஆடி மாதம் முதல்ல 1ஆந்தேதி அதுவும் நம்மளுக்கு கூழ் கிடைக்கிறது பெரிய சந்தோஷம். அதனால் வாசல்லே பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றிட்டு இருந்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டோம். கூழ் சாப்பிட்டோன்னே தெரிஞ்சு போச்சு அம்மன் நம்மளுக்கு அருள் கொடுத்துட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தோடு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜனங்க நின்றுட்டு வெளியில் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாங்க. அம்மன் கூழ் கிடைக்கிறது விசேஷம் இல்லைங்களா? அதனால் வந்து எல்லா மக்களும் நின்று கூழ் வாங்கி சாப்பிட்றதுக்காக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகு கூழ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த சீதோஷ்ணில் மாறும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வெயிலும் இந்த மழையும் ரெண்டும் சேர்ந்து வரும்போது நடுவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஜீரண சக்தி மண்டலங்களை அதிகமாக பாதிக்கும். அந்த பாதிப்புக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூழ் குடிக்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். வயிற்றை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதுக்காக பார்த்திங்கன்னா அம்மன் வந்து இந்த இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பழங்காலத்தில் ஒரு வழிமுறையாக கொண்டு வரப்பட்டது. அதுவும் அம்மனுக்கு சாத்தப்பட்ட கூழை குடிக்கிறது இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உடலில் நோய் நொடியில் வாழ்க்கையும் தரும். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா டி நகரில் துரைசாமி சப்வேக்கு மேலே சாரதா ஸ்கூல் பின்புறம் அப்படின்னு யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. டி நகர் போயிட்டு முப்பாத்தம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யாரை கேட்டாலுமே சொல்லிவிடுவாங்க. மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் இது. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக போயிட்டு வருவோம். உள்ளே போகணுமே பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு 6 மணிக்கெலாம் திறந்துருவாங்க. அதுலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும், விசேஷ நாட்கள்லாம் 1 மணி வரைக்கும் இருக்கும். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கும். நாங்கள் உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நவகிரகத்தை வணங்கிட்டு நவகிரகத்தை பாருங்கள், அவர் சுற்றிட்டு அப்படியே உள்ளே நடக்கலாம்னு சொல்லிட்டு நடக்க போயிட்டோம். இந்த சுற்றுப்பட்டு இந்த டி நகர் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த கோயில் தெரியும். நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுல அம்மன் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு புடவை சாத்துவாங்க. இங்கே விநாயகர் வந்துட்டார், நம்ம விநாயகரை வணங்கிடுவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் புற்று அம்மன். இந்த புற்று சுற்றி பார்த்திங்கன்னா நாகர் சிலைகள் வச்சுருப்பாங்க. இந்த நாகர் சிலைகளுக்கு தான் நிறைய பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம கையிலே வாங்கிட்டு போயிட்டு பாலை வந்து சுற்றி இந்த நாகங்களுக்கு விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் அதை நீங்கள் மேலே போட்டுவிட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி நீங்கள் போகிறதுக்குள்ளே அந்த வேண்டுதல் நடந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்பவும் அந்த பால் அபிஷேகம் பண்ணலாம். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகும்போது புத்தாண்டு அன்றைக்கி அது மாதிரி போய்ட்டு இந்த பால் அபிஷேகத்தை இந்த நாகங்களுக்கு பண்ணிட்டு வருவோம். நாகதோஷம் இருந்தாலும் சரி, நாகத்தால் ஏற்படக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அப்படியே தடுக்கப்பட்டு நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா சின்னதாக ஒரு பாபா சிலை, அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு அம்மன் சிலை இருக்காங்க. அங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு அம்மன் சிலை. அதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா அங்கேயே நாகர்கள் சிலைகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை இங்கேயே வைக்கலாம். இந்த நாகதோஷம்லாம் நீக்கிறதுக்கு இங்கே உங்களால் முடிஞ்ச பூவோ பழமோ இல்லை மஞ்சள் குங்குமோ வச்சு வழிபடலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்தீங்கன்னா மகாலிங்கம் பக்கத்தில் இருக்காது. இங்கே பாருங்கள், அம்மன் இருக்காங்க உள்ளே, துர்கை அம்மன், பெருமாள் படமும் பெருசாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோயிலில் ஒரு வலை வரலாம்னு, கோயில் வலை வர இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே சோத்தில் பார்த்திங்கன்னா அம்மன் பாருங்கள், அம்மன் சிலை வந்திருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு தத்ரூபமாக இருக்கும். பின்புறமாக பார்த்திங்கன்னா சூளம் தெரியும். இந்த சூளத்தில் தான் எல்லாருமே வந்து தங்களுடைய தலையை வைத்து அம்மன்கிட்ட வேண்டுதல் வைப்பாங்க. அம்மனுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சூளம். உள்ள கருவறையை எடுக்க முடியாது, கருவறை எடுக்கிறது தவறான கருவறை எடுக்கலை. அது நமக்கு மற்றபடி உள்ளே சுற்றி பார்த்துட்டோம். நீங்கள் போய் பார்க்கும்போது அம்மனை நேராக தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளே போய்ட்டு அம்மன் நேராக பாருங்கள். அப்புறம் வந்து அம்மனை பாருங்கள், இந்த அம்மன் சுகத்தில் இருக்கக்கூடிய அம்மனை உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வலை வந்தால் இந்த சைடில் பார்த்திங்கன்னா கணபதி இருக்கார். அவரையும் ஒரு சுற்றிட்டு அவரையும் ஒரு வணக்கத்தை பாருங்கள், அவரையும் ஒரு வணக்கம் வணங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சுட்டு நேராக வந்து திரும்புவோம். லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா அங்கேயே வந்து ஐயப்பன் சுவாமி, முருகர் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள்,
இதுதான் அம்மன் இருக்கக்கூடிய இடம். உள்ளே இருக்கவங்க எல்லோரும் வந்து அம்மனை வணங்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் இருக்கார், வள்ளி தெய்வானியோட முருகப்பெருமான் இருக்கார். அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வணங்கிட்டு அப்படியே முருகரை ஒரு வலம் வரலாம், ஒரு சுற்று வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதி சிவன் விநாயகர் தலையோட ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, நீங்களும் பாருங்கள். அப்புறம் ஒரு சுற்றிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயப்பன் இருப்பார், ஐயப்ப சுவாமி. அவரையும் ஒரு வணக்கம் வணங்கிட்டு அப்படியே திரும்பி பாருங்கள் வணங்கிட்டு திரும்பவும் அவரையும் ஒரு சுற்றிட்டு அந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா ஆஞ்சநேயர் தனியாகவே இருப்பார், நீங்கள் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கார். ஆஞ்சநேயர் சுவாமியை வணங்கிட்டு அவரையும் ஒரு வலம் வந்துட்டு சுற்றிட்டு வருவோம். இப்படி சுற்றிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு படம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் இல்லை பலமுக ஆஞ்சநேயர் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நரசிம்மர் அவதாரத்தோட லட்சுமியோடு இருக்கார். அதுவும் வந்து படத்தில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பெயிண்டிங்கில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க, நல்லாவே இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா மகாலிங்கம் அப்படின்னு லிங்கம் இருந்தார். இங்கே பாருங்கள் நந்தி தேவருக்கு எடுத்த மாதிரி லிங்கம் மகாலிங்கம் இருந்தாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பூ வைக்கிறதுக்கு யாரும் வரலையே அப்படின்னு ஒரு யோசனையிலே இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு அடியவர் வந்து வில்வேலைகளை வச்சு வழிபட்டார். அங்கே பாருங்கள். அதனால் நாமளும் உள்ளே போகும்போது நம்ம கையாலேயே பார்த்திங்கன்னா நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் நம்மளால் முடிஞ்ச வில்வத்தை வைக்கலாம், பூ வைக்கலாம், இல்லை பால் இருந்தால் பால் அபிஷேகம் எது உங்களுக்கு விருப்பம் கொடுத்தா நீங்கள் உங்கள் கையாலேயே பண்ணலாம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பிரசாதம் உள்ளே கிடச்சிது, சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் இந்த குட்டி பசங்களாம் சாம்பார் சாதத்தை விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு நாங்களாம் அம்மன் அருளை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக போய்ட்டு அம்மன் அருளை பெற்று வணங்குங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.